பூசணிக்காய் பச்சடி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். எல்லா டிஷ்ஷுக்கும் எடுத்துக்கலாம், நம்ம எல்லா டிஷ்ஷுக்கும் எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இந்த டிஷ் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. சக்கரை பூசணிக்காய் பச்சடி சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பெல்லாம் அப்புறம் தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தெம்மாட்ட சைடு முக்கால்வாசி ஏரியாவில் பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோயம்புத்தூர் சைடு, சென்னை சைடு, அதெல்லாம் இந்த பக்கமெல்லாம் இந்த கோயம்புத்தூர்லெல்லாம் சக்கரை அரசணிக்காய் அப்படிங்கிறாங்க. அதனால் இது வந்து சக்கரை பூசணிக்கான்னு சொல்கிற இடமும் உண்டு. அதெல்லாம் அது கரெக்டான பேர் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். சக்கரை பூசணிக்காய் இத்தனை இருக்குது பாருங்க பேர். இந்த அளவில் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக நல்லா செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு ரெடி பண்ணுமே. டைம் ஆச்சு, பிள்ளைங்க கிளம்புறாங்க, ஹஸ்பண்டு கிளம்புறாரு, டைம் ஆச்சு, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதில் சக்கரை பூசணிக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அது உப்போட இது வெந்தாத்தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம அந்த பச்சடிக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த டயத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு இது பாருங்க, எவ்வளோ தண்ணி பாருங்க, இந்த தண்ணி தான். இது இங்கே ரெடி ஆகிட்டுருக்கட்டும், அது வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்குறது பாருங்க, ஒரு 3 பழம், இந்த அளவில் பழம், இந்த அளவில் வெங்காயம், சின்ன வெங்காயம். இந்த வெங்காயத்தையும் அடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த தண்ணி ஈரப்பசமே இல்லை, வரணும் ஈரப்பசையே இல்லை. அரை வேக்காடு வெந்துடுச்சு, அரை வேக்காடு கிட்ட வெந்துடுச்சு. பார்த்தீங்களா? இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கும் மக்களே, இது நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அம்மாவுடைய வீடியோ வந்து சூப்பராக இருக்கும், நல்ல வீடியோவாக இருக்கும். உடம்புக்கு இது ஆரோக்கியமானதுன்னு போடுவேன். இந்த அரசணிக்காய் நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். அரசணிக்காயில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு சிலவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இருக்க மார்க்கெட்லேயும் இது விலை கம்மியாகிடுச்சு. நல்ல பீட்ரூட்டு இதெல்லாம் கம்மியான விலை. அப்படிங்கும்போது அது நல்ல பொருள், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சாப்பிடுங்க மக்களே, சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இதில் ஒரு டிஷ் செஞ்சு போடணும்னு நினச்சேன். நான் இந்த மெத்தட் செஞ்சு கொடுத்தா இதில் உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும். வேண்டாங்கிறவங்க கூட சாப்பிட்டுக்கிடுவாங்க. நீங்கள் செஞ்சு நீங்கள் முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ கடாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்து, கடுகு லைட்டாக உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வீட்டு கருவேப்பிலை மக்களே, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மாடி தோட்டம் வச்சுருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மாடி தோட்டம் வச்சுருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். கீழே ஒரு செடி இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். அதில் தான் இந்த நம்ம கருவேப்பிலை செடி இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு வாங்க. இதில் இப்போ தக்காளி,
வெங்காயம், சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோ. நல்லா வதங்கிடுச்சு மக்களே. இந்த டயத்தில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் பிடிக்கணும். இதில் பூசணிக்காயில், சர்க்கரை பூசணிக்காயில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அது மடக்கிடும். உங்களுக்கு வேணும் கூட கொஞ்சம் காரம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், வெந்தயப்பொடி 1/4 ஸ்பூன், லைட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயம். பாருங்கள், போதும். பார்த்தீங்கன்னா இந்த அளவில் புளி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு அளவுக்கு தான் சொல்கிறேன், காட்டுறேன். இந்த அளவில் எடுத்துக்கோங்க. இந்த அளவில் புளி எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி ஊற வச்சு கரைச்சாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி பண்ணிக்கோங்க. நான் வந்து பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் வரும், அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கணும். அங்கே பார்த்துக்கோங்க, புளி பேஸ்ட் வீடியோ போட்டிருக்கிறேன் நான். அதே மக்களே, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ இருக்குது மக்களே, புளி பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கிறேன் நான். அவங்க நீங்கள் போட்டீங்க எங்களுக்கு அப்படின்னு நினைப்பீங்கள்ல, நான் இதில் போட்டிருக்கிறது. நீங்கள் ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும், செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும், உப்பு சப்பு காரமாக சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி அந்த பூசணிக்காயில் போட்டாச்சு. இதுக்கு மசாலுக்கு ஏற்ற உப்பு போட்டு இந்த பேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பேஸ்ட் நல்லா ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இந்த டயத்தில் இந்த அரசணிக்காவை போட்டுக்கோங்க. பூசணிக்காவை நான் இங்கே அரசணிக்கான்னு பேசி அதுதான் வருது என் வாய்க்கு. பூசணிக்காவை போட்டுக்கோங்க. அரசணிக்காய் தெரிஞ்சவங்க அரசணிக்காய் நினச்சிக்கோங்க. லைட்டாக வேகட்டும், கொஞ்சம் நல்லா வேகணும், மசிகிற மாதிரி வரணும் மக்களே. இந்த அரசணிக்காயெலாம் நல்லா அரைவாசி மசிஞ்சிடணும், அந்த அளவில் இருக்கணும். சீக்கிரம் மசிஞ்சிடும். இந்த உப்பு ஒட்டி காரம் இந்த மசாலா ஒட்டி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இருந்தால் போடுங்க மக்களை, இல்லைன்னாலும் பரவாயில்லை. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். எப்படி இருக்குது சக்கரை பூசணிக்காய் பச்சடி, சூப்பராக இருக்குது மக்களே. இவ்வளோதான் வேலை. சக்கரை பூசணிக்காய் பச்சடி எப்படி இருக்கும் மக்களே? இது பார்க்க எப்படி இருந்தால் டேஸ்ட் எப்படி இருக்கும், எல்லோரும் செஞ்சு பாருங்க மக்களே. சக்கரை பூசணிக்காய் பச்சடி ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அசத்துங்க. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம், பாய்.